Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th physics unit 2 current electricityல temperature coefficient of resistivity இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகே ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டிவிட்டி பற்றி படிச்சிருக்கோம். அந்த ரெசிஸ்டிவிட்டி ஓகே மெட்டீரியலோட டைப்பை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணும், மெட்டீரியலோட டைமென்ஷனை டிபெண்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ டைமென்ஷனை டிபெண்ட் பண்ணாது, அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் அதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டீரியல் மட்டும் இல்லை டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. தி ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரையும் இது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா வைடு ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறாங்க. அது என்ன ஈக்குவேஷன்னா ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் இன்டு 1 + ஆல்ஃபா இன்டு டி மைனஸ் டி நாட் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ரோ நாட் என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் அட் சம் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கண்டக்டரு ஒரு ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர், அதாவது ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஒரு 20 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரில் அதோட ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவு, அதுதான் ரோ நாட். டி நாட் அப்படின்னாக்கா நம்ம எடுத்த அந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அதுதான் இந்த டி நாட். ரோ டி என்ன அப்படின்னா நம்ம அங்கே டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? சேஞ்ச் பண்ணுறோம். சரியா? அப்போ நம்ம எவ்வளவு டெம்பரேச்சர் அங்கே சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சரில் அதோட ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ இருக்கோ அது ரோ டி. ஓகே, ஆல்ஃபானா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ஸோ லிசன் ஒவ்வொன்றா பாருங்கள். ரோ நாட் அப்படின்னா ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரில் அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி, டி நாட்னா ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர், ரோ டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும் அது ரோ டி. ஆல்ஃபானா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ரைட், அடுத்து இங்கே சொன்ன அதே ஈக்குவேஷன் தான் இங்கே ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் இன்டு 1 + ஆல்ஃபா இன்டு டி மைனஸ் டி நாட். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோ நாட்டை உள்ளே கொண்டு போகிறாங்க. ஓகே, இப்போ இந்த ரோ நாட் உள்ளே போச்சுன்னா ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் ப்ளஸ் ரோ நாட் இன்டு ஆல்ஃபா இன்டு டி மைனஸ் டி நாட் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய ரோ நாட்டை எல்ஹெச்எஸ் கொண்டு வராங்க. ஆர்ஹெச்எஸ்ல அது ப்ளஸில் இருக்குது, எல்ஹெச்எஸ் வந்தால் மைனஸ் ஆகும். அப்போ ரோ டி மைனஸ் ரோ நாட் ஈக்குவல் டு ரோ நாட் இன்டு ஆல்ஃபா இன்டு டி மைனஸ் டி நாட் அப்படின்னு கிடைக்கும். சரியா? நமக்கு ஆல்ஃபா தான் வேணும். இந்த லாஸ்ட்டாக சொன்ன பார்த்தீங்களா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, அந்த ஆல்ஃபா தான் வேணும். அப்போ இந்த ஆல்ஃபாவை ரைட் சைடில் அங்கேயே வச்சுக்கிறாங்க. இந்த ரோ நாட்டை லெஃப்ட் சைட் கொண்டு வராங்க, டிவைட் ஆகும். இந்த டி மைனஸ் டி நாட்டை லெஃப்ட் சைட் கொண்டு வராங்க, டிவைட் ஆகும். அப்போ ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை ரோ நாட் இன்டு டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்ஹெச்எஸ்ஸை ஆர்ஹெச்எஸ்ஸாகவும் ஆர்ஹெச்எஸ்ஸை எல்ஹெச்எஸ்ஸாகவும் மாற்றுறாங்க. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை ரோ நாட் இன்டு டி மைனஸ் டி நாட் அப்படின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நியூமரேட்டர் பாருங்கள், ரோ டி மைனஸ் ரோ நாட் அப்படின்னு இருக்குது. சரியா? ரோ நாட் அப்படின்னாக்கா ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி, ரோ டினாக்கா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அந்த ரெஃபரன்ஸுக்கும் மேலே. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? இங்கே கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிக்கலாக சொன்னோம்னாக்கா இந்த ரோ நாட்ன்றது இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டி, ரோட்டின்றது ஃபைனல் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க ஃபைனல்லேருந்து இனிஷியலாக மைனஸ் பண்ணுறாங்க. அப்போது சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டெல் ரோ டிவைடட் பை ரோ நாட். அதே போல் இங்கே டெல்டின்னு வரும். டெல்டின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், டெல்டின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், டெல் ரோன்றது சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி, எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி அங்கே மாறி இருக்கு, எவ்வளவு டெம்பரேச்சர் மாறி இருக்கு. சரியா? ஓகே ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் மூலியமாக தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியை டிஃபைன் பண்ணுறாங்க. டெஃபினேஷன் கீழே இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், யூனிட்டோட கேட்பாங்க, நீங்கள் யூனிட்டோட சேர்த்து படிக்கணும். சரியா? ஓகே ரைட், பாருங்க. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அட் டி நாட். இதான் டெஃபினேஷன். ஓகேவா? இப்போ இந்த டெஃபினேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். சரியா? இப்போ என்கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டரோட ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்
ஓகேவா. ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ். ஓகேவா. அந்த 20 டிகிரி செல்சியஸில் அதோட ரெசிஸ்டிவிட்டி ரோ நாட் அப்படின்னு இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கண்டக்டரோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ரைஸ் பண்ணுறேன். ஓகேவா. 1 டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணுறேன், ரைஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், அந்த 1 டிகிரி செல்சியஸ் நான் ரைஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா அதோட ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேவா. அப்போது எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகியிருக்கு டிவைடட் பை அந்த இனிஷியலாக இருந்த ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா. எப்போ நம்ம 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும் பொழுது அந்த ரேஷியோ தான் ஆல்ஃபா, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா. டெல்டின்றது 1 டிகிரி செல்சியஸ். நான் இங்கே என்ன பண்ணுறேன், 1 டிகிரி செல்சியஸ் தான் ரைஸ் பண்ணுறேன். ஓகேவா. அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும் பொழுது எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆச்சு டிவைடட் பை ஸ்டார்டிங்கில் இருந்த ரெசிஸ்டிவிட்டி. அந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வரக்கூடிய அந்த வேல்யூ தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அந்த கண்டக்டருக்கு அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. புரிஞ்சிக்க முடியுதா, அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ. ஓகே, நான் திரும்ப இன்னொரு முறை சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு கண்டக்டரோட டெம்பரேச்சரை நான் 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா. இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், அதோட ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆச்சோ, ஓகேவா, அப்போது சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி டிவைடட் பை, ஓகேவா, ஸ்டார்டிங்கில் இருந்த ரெசிஸ்டிவிட்டி, அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ, அந்த ரேஷியோ தான் ஆல்ஃபா, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. நெக்ஸ்ட் அதோட யூனிட் பாருங்கள், கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பெர் டிகிரி செல்சியஸ். ஏன் இங்கே பெர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னா மேலே நியூமரேட்டரில் ரோ, ஓகேவா, டெல் ரோ, ரோவோட யூனிட் என்ன, ஓம் மீட்டர். கீழே டிவைட்டில் பாருங்கள் ரோ நாட்னு இருக்குது, ரோ நாட்டோட யூனிட்டும் ஓம் மீட்டர். அப்போ நியூமரேட்டரில் ஓம் மீட்டர், டினாமினேட்டரில் ஓம் மீட்டர். அப்போ அந்த 2 ஓம் மீட்டரும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 1/Δt மட்டும் தான் இருக்கும். Δt தானே, டெம்பரேச்சர் தானே, டெம்பரேச்சரோட யூனிட் டிகிரி செல்சியஸ். ஓகேவா. அப்போ இந்த டிகிரி செல்சியஸ் 1/ல் இருக்கா, 1 டிவைடட் பைல தானே இருக்கு. அப்போ இங்கே பர் டிகிரி செல்சியஸ், அதான் வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டோட யூனிட். ஓகேவா. தி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் பெர் டிகிரி செல்சியஸ் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். அடுத்து கண்டக்டருக்கு ஆல்ஃபா வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டக்டருக்கு ஆல்ஃபா வேல்யூ பாசிட்டிவ். ஓகேவா. கண்டக்டருக்கு ஆல்ஃபா வேல்யூ பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ், ஏன் பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம ஒரு கண்டக்டரோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்துகிறோம். கண்டக்டரோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்தணும்னாக்கா அதோட ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும், அதனால ஆல்ஃபா பாசிட்டிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன் ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது, கரெக்டா. ஒரு கண்டக்டரோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்துகிறோம், ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது, அதனால அங்கே ஆல்ஃபா வேல்யூ பாசிட்டிவ். ஏன் அங்கே அதிகமாகுது ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். சரியா. ஏன் வருது அப்படின்னாக்கா, ஓகே நான் மேலோட்டமாக சொல்கிறேன், ஏன்னா உங்கள் புக்கில் மேலோட்டமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்க, ஒரு கண்டக்டரோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னாக்கா அந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ரைட். பாருங்க, கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். சரியா. அப்போ நம்ம அந்த கண்டக்டரை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதோட ரிசல்ட்டு மோர் ஃப்ரீக்வெண்ட் கொலிஷன். அங்கே கொலிஷன் வந்து பார்த்தோம்னாக்கா ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நிறைய நடக்கும். சரியா. அப்போ அங்கே நிறைய திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கொலிஷன் இருந்தால் அங்கே ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது. ஓகேவா. கரண்ட்டு ரன் ஆனால் அந்த சார்ஜ் ரன் ஆனால் தானே அது பேர் கரண்ட்டு, கரெக்ட் தானே. சார்ஜ் ரன் ஆகுது, அது பேர் கரண்ட்டு. இப்போ இங்கே அந்த சார்ஜ் அந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது, இங்கே நிறைய கொலிஷன் ஆகுது. சரியா. அப்போ நிறைய டைம் மோதி 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 போகுதா, அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா கொலிஷன் இருக்கு, அதனால ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது. அங்கே கரண்ட்டு அலோ பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி கம்மியாகுது. ஓகேவா. ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது. ஓகே, அதனால வந்து பார்த்தோம்னாக்கா கண்டக்டருக்கு ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ். புரிஞ்சுக்க முடியுதா. கண்டக்டருக்கு ஆல்ஃபா பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா எலக்ட்ரானோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா கொலிஷன் அதிகமாகும். கொலிஷன் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். அதனால கண்டக்டருக்கு ஆல்ஃபா பாசிட்டிவ். ஓகேவா. கீழே மேத்தமேட்டிக்கலாக சொல்கிறேன் பாருங்க. இது ஆல்ஃபாவோட ஈக்குவேஷன். ஆல்ஃபா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை ரோ நாட் இன்டூ டி மைனஸ் டி நாட். ஓகேங்க. பாருங்க, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். ஓகேவா. ஃபைனலில் வந்து பார்த்தோம்னாக்கா டெம்பரேச்சர் அதிகமாகுது. அதே போல் இங்கே ஸ்டார்டிங்கில் ரோ நாட் ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்குது.
நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகுது, ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுதா. அப்போ ரைட், இங்கே நியூமரேட்டரில் பாருங்க, ரோ ஹை வேல்யூ மைனஸ் ரோ நாட் லோ வேல்யூ. ஒரு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை லெஸ் பண்ணோம்னாக்கா ஆன்சர் பாசிட்டிவ்ல வரும். ஆன்சர் எப்படி வரும், பாசிட்டிவ். அதனால கண்டக்டருக்கு ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா இங்கே ஒரு கிராஃப். இங்கே கிராஃப்ல பாருங்க, ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. ஓகே ரைட். இப்போ இந்த கிராஃப்ல பாருங்க, அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா பாருங்க, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் ரைட் சைடில் பாருங்க, அந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டா, கிராஃப் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன். ரைட். அதான் இப்போ நமக்கு இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர் லைக் மெட்டல்ஸ் வேரிஸ் லீனியர்லி ஃபார் வைடு ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்கு, லீனியர் கிராஃப், ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். ஓகேவா. அதுவே வெரி லோ டெம்பரேச்சருக்கு பாருங்க, அதாவது வெரி லோ டெம்பரேச்சர் இந்த ரீஜன் இருக்கு பாருங்க. ஓகேவா, அதான் வெரி லோ. அந்த லோ டெம்பரேச்சரில் பாருங்க கிராஃப் எப்படி இருக்குன்னாக்கா நான் லீனியர். இப்போ இங்கே பார்க்கறவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரியே தெரியும். ஓகேவா. அந்த சின்ன சர்க்கிள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப பெருசு பண்ணி மேக்னிஃபை பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க, ஜூம் பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த லைன் இங்கே எப்படி இருக்குன்னாக்கா கர்வ் ஷேப்பில் இருக்குது பார்த்தியா, அப்போ நான் லீனியர். ஓகேவா. அப்போ ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைகிறாங்க. அந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஓகேவா, டெம்பரேச்சர் வைடு ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் கிராஃப் லீனியர். ஓகேவா. வெரி லோ டெம்பரேச்சரில் கிராஃப் நான் லீனியர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து அப்படி கீழே வாங்கலேன், டெம்பரேச்சர் கம்மியாக ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகுது, டெம்பரேச்சர் கம்மியாகுது, ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகுது, டெம்பரேச்சர் கம்மியாகுது, ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகுது. ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் 0. ஓகேவா. ஆனால் ரெசிஸ்டிவிட்டி நாட் 0 வரல. ஓகே, ஒருவேளை டெம்பரேச்சர் 0 ஆகும்பொழுது ரெசிஸ்டிவிட்டியும் 0 ஆகியிருந்தால் உங்களுக்கு கிராஃப் எப்படி வந்திருக்கும், ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்கே கிராஃப் பாருங்க, ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஓகேவா. ஆரிஜினுக்கு ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் மேலே, ஆரிஜின்லேருந்து ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் மேலே, அங்கேருந்து தான் கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் 0 ஆனாலும் ரெசிஸ்டிவிட்டி இங்கே என்ன ஆகலை, 0 ஆகலை. அப்போ ரெசிஸ்டிவிட்டிக்கு ஃபைனைட் வேல்யூ இருக்கு. ஓகேவா. இதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட். ரெசிஸ்டிவிட்டி அப்ரோச்சஸ் சம் ஃபைனைட் வேல்யூ as the temperature approaches absolute 0. டெம்பரேச்சர் வந்து 0 ஆனாலும் ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகலாங்க, 0 ஆகல. ரெசிஸ்டிவிட்டிக்கு ஃபைனைட் வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா. ரைட். அடுத்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்ச அதே ஈக்குவேஷன் தான், rho t equal to rho naught into 1 plus alpha into t minus t naught. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. ரெசிஸ்டன்ஸ் வடிவில் எழுத போறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ரோ ஈக்குவல் டு ஆர் இன்டூ எல் பை ஏ அப்படின்னு படிச்சிருப்பீங்களா. ரைட். இப்போ இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன்ல இங்கேயும் ரோன்னு இருக்கு, ரைட் சைட்லயும் ரோன்னு இருக்கு, அந்த ரோக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்றாங்க. ஓகேவா. முக்கியமானது அந்த கண்டக்டரோட லென்த்தும் ஏரியாவும் மாறாது. ஓகேவா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் மாறும். அப்போ இங்க ஆர்டி இன்டூ எல் பை ஏ அப்படின்னு வரும், இங்க ஆர் நாட் இன்டூ எல் பை ஏ அப்படின்னு வரும். ஓகேவா. அடுத்து இந்த பிராக்கெட் குள்ள இருக்கட்டும் அப்படியே வரும், 1 பிளஸ் ஆல்ஃபா இன்டூ டி மைனஸ் டி நாட். ரைட். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா எல்ஹெச்எஸ்ல எல் பை ஏவும் ஆர்ஹெச்எஸ்ல எல் பை ஏவும் கேன்சல் ஆயிட்டா ஆர்டி ஈக்குவல் டு ஆர் நாட் இன்டூ 1 பிளஸ் ஆல்ஃபா இன்டூ டி மைனஸ் டி நாட் அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியை டிரைவ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன்லயும் ஆல்ஃபான்னு இருக்கு. ஆல்ஃபானா என்ன, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ இந்த ஈக்குவேஷன் மூலியமாவே நம்ம என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியை டிரைவ் பண்ண முடியும். இப்போ அதுதான் டிரைவ் பண்ண போறாங்க. இப்போ இந்த ஆர் நாட்டை உள்ள கொண்டு போறாங்க. அப்போ ஆர்டி ஈக்குவல் டு ஆர் நாட் பிளஸ் ஆர் நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆர் நாட்டை லெஃப்ட் சைட் கொண்டு வராங்க, லெஃப்ட் சைட் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகும். அப்போ ஆர்டி மைனஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்டூ ஆல்ஃபா இன்டூ டி மைனஸ் டி நாட் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஆல்ஃபா தான் வேணும். லாஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, ஆல்ஃபா வேணும். அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆர் நாட்டை லெஃப்ட் சைட் கொண்டு வராங்க, டி மைனஸ் டி நாட்டை லெஃப்ட் சைட் கொண்டு வராங்க. ஓகே. அப்போ ஆர்டி மைனஸ் ஆர் நாட் டிவைடட் பை
ஆர் நாட் இன்டூ டி மைனஸ் டி நாட் அப்படின்னு கிடைக்குமா? இது ஆல்ஃபா. அடுத்து இங்கே லெஃப்ட்டை ரைட்டாகவும் ரைட்டு லெஃப்டாகவும் மாற்றுறாங்க. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர்டி மைனஸ் ஆர் நாட் டிவைடட் பை ஆர் நாட் இன்டூ டி மைனஸ் டி நாட் அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆர்டி மைனஸ் ஆர் நாட் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுத முடியும். டி மைனஸ் டி நாட்டை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு எழுத முடியும். சரியா? ஓகே ரைட். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா, அதாவது இங்கே சொன்ன பார்த்தியா, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டிக்கு இன்னொரு ஈக்குவேஷன், மற்றொரு வடிவம். சரியா? ஓகே ரைட். அடுத்து செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா எப்படி இருக்கும்? கண்டக்டருக்கு ஆல்ஃபா பாசிட்டிவ், இப்போ தான் படித்தோம். செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா எப்படி இருக்கும்னா, செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா நெகட்டிவ். ஓகே, செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? செமிகண்டக்டரோட டெம்பரேச்சர் அதிகமாக 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 ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும், அதனால இங்கே நெகட்டிவ். ஏன் கம்மியாகுது? ரைட், பார்ப்போமா? ஓகே பாருங்க, ஃபார் செமிகண்டக்டர் த ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாகுது, ஆனால் ரெசிஸ்டிவிட்டி இங்கே என்ன ஆகுது? கம்மியாகுது. ஏன்? டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், மோர் எலக்ட்ரான்ஸ் வில் பி லிபரேட்டட் ஃப்ரம் தர் ஆட்டம். ஒரு செமிகண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் அது பேர் செமிகண்டக்டர். செமிகண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருந்தால் அதை நம்ம கண்டக்டர் சொல்லிடுவோம். சரியா? இங்கே செமிகண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம அதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாச்சுனாக்கா அந்த எலக்ட்ரான்லாம் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு ஆட்டம்லேருந்து பிரிஞ்சு வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ ஆட்டம்லேருந்து லிபரேட் ஆகிடும். அப்போ ஆட்டம்லேருந்து லிபரேட் ஆகிட்டாக்கா அது பேர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட கவுண்டிங் அதிகமாகுது, நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்தால் அது பேர் என்ன? கண்டக்டர். அப்போ செமி கண்டக்டர் பிகம்ஸ் கண்டக்டர். அப்போ ஒரு செமி கண்டக்டர் இங்கே என்னவா மாறுது? கண்டக்டராக மாறி போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டிவிட்டி கம்மியாயிடும். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போது ஒரு செமி கண்டக்டரை ஹீட் பண்ண டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாகிட்டா எலக்ட்ரான்லாம் அதோட ஆட்டம்லேருந்து வெளியே லிபரேட் ஆகிடும். அப்போ அங்கே கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் ரெசிஸ்டிவிட்டி கம்மியாயிடும். ஓகேவா? ரைட். இங்கே உங்களுக்கு டவுட் வரும், சார் இப்போ இங்கே கொலிஷன் நடக்காதா? கொலிஷன் நடக்கும், பட் அந்த கொலிஷனை விட மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரானோட லிபரேஷன் அது அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து டாமினேட் பண்ணும். யாரை? கொலிஷனை. அப்போ கொலிஷனை விட நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய வெளியே லிபரேட் ஆகும். அப்போ இங்கே ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும். அதனால் செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா நெகட்டிவ். புரிஞ்சிக்க வேண்டியது, கண்டக்டரோட டெம்பரேச்சர் அதிகமாக 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 ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். அப்போ அந்த கண்டக்டர் என்ன பண்ணும்? அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணிகிட்டே வரும். ஓகே, அதுவே ஒரு செமி கண்டக்டரை நம்ம ஹீட் பண்ண டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும். அப்போ அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுதாங்க? கெயின் பண்ணுது. சரியா? அப்போ ஒரு செமி கண்டக்டராக மாறும். ஆனால் ஒரு கண்டக்டர் வந்து பார்த்தோம்னாக்கா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகிட்டு அது கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை லாஸ் பண்ணுது. ஓகே ரைட். லாஸ்ட் லைன் பாருங்க. A semiconductor with a negative temperature coefficient of resistivity is called a thermistor. செமிகண்டக்டரை நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும். அப்போ அது பேர் என்ன? தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே கிராஃப் பாருங்களேன். ஏற்கனவே பார்த்த கிராஃபுக்கும் இந்த கிராஃபுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் அதிகமாக 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 ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது. அப்படியே கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. சரியா? இங்கே பாருங்களேன், இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக 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 ரெசிஸ்டிவிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகுது. அப்போ இந்த கிராஃப் பாருங்க இந்த ஷேப்பில் வருது. அப்போ என்ன மீனிங்னா டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகுது. ஓகே ரைட். இப்போ நம்ம இதை மேத்தமெட்டிக்கலாக பார்க்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை ரோ நாட் இன்டூ டி மைனஸ் டி நாட். இது நம்ம ஏற்கனவே படித்த ஈக்குவேஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் லோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல, அப்போ ஃபைனலில் ஹை டெம்பரேச்சர். ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ரெசிஸ்டிவிட்டி ஹை, ஃபைனலில் பாருங்கள் ரெசிஸ்டிவிட்டி லோ. அப்போ ரோ நாட் வேல்யூ ஹையாகவும் ரோவோட வேல்யூ லோவாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள். ஓகேவா? ரோ அதாவது ரோட்டி. சரியா? ரோட்டியோட வேல்யூ கம்மியாக இருக்குது, ரோ நாட்டோட வேல்யூ ஹையாக இருக்குது. அப்போது ஒரு சின்ன வேல்யூவிலிருந்து ஒரு பெரிய வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே மைனஸ் பண்ணுறோம்.
மைனஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவில் வரும். ஓகேவா, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்ன ஆகும், மைனஸில் தானே வரும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறோம், செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா நெகட்டிவ், கண்டக்டருக்கு ஆல்ஃபா பாசிட்டிவ், செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா நெகட்டிவ். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டிவிட்டி அதை நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கீழே மேத்தமேட்டிக்கலாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா, இவ்வளோ நம்ம என்ன பண்ணோம், தியரிட்டிக்கலாக பார்த்தோமா, இப்போ என்ன பண்ண போகிறோம், மேத்தமேட்டிக்கலாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ரைட், இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். டாபிக் 2.1.3ல மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டில் இந்த ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். ரோ ஈக்குவல் டு n e ஸ்கொயர் டவு டிவைடட் பை m. எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. டாபிக் 2.1.3 மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், அதில் இந்த ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். இங்கே ரோனா என்ன, கண்டக்டிவிட்டி. நம்ம இந்த ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். ஓகேவா, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் கால்டு ரெசிஸ்டிவிட்டி. தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் கால்டு ரெசிஸ்டிவிட்டி. டெஃபினேஷன் படிச்சிருக்கோம். சரியா, ரைட். அடுத்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரோ லெஃப்ட் சைடு வருது, சாரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த சிக்மா லெஃப்ட் சைடில் போகுது, இங்கே இருக்கக்கூடிய ரோ இங்கே ரைட் சைடில் வருதா. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு 1/ρ அப்படின்னு வருமா. ரைட். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த சிக்மாவுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா 1/σ ஈக்குவல் டு n e ஸ்கொயர் டவு டிவைடட் பை m அப்படின்னு கிடைக்குமா. ரைட். அடுத்து இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறாங்க. ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா ரோ ஈக்குவல் டு m டிவைடட் பை n e ஸ்கொயர் டவு அப்படின்னு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். அதே ஈக்குவேஷன் தான் இங்கே பிக் பண்ணி எழுதிக்கிறாங்க. பட் இங்கே mனா என்ன, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட். ஓகே, ஈனா என்ன, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் ப்ரொபோஷனலாக மாறிடும். அப்போ ரோ ப்ரொபோஷனல் 1 டிவைடட் பை n டவ். ஓகே, என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், டவுனா என்ன அந்த 2 சக்சஸிவ் கொலிஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த டைம், ஆவரேஜ் டைம். ஓகேவா, மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆவரேஜ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்களேன், மெட்டலுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இன் மெட்டல் இந்த ஈக்குவேஷனை மெட்டலுக்கு என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன், அதாவது டவ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, டவ் என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகுது. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா n இஸ் த இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ரெண்டு டேர்ம் வருது, ஒன்று n இன்னொன்று டவ். ஓகேவா, மெட்டலோட டெம்பரேச்சர் அதிகமாக 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 டவ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, டவ் டிக்ரீஸ் ஆகுது. n இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எப்போ வந்து இங்கே n இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சரோ அப்போ இங்கே n வந்து கான்ஸ்டன்ட். மெட்டலுக்கு n கான்ஸ்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, மெட்டலுக்கு வந்து n கான்ஸ்டன்ட். அப்போ ரோ இ ப்ரொபோஷனல் 1/τ தான் வரும், ஏன்னா n கான்ஸ்டன்ட். ஓகேவா, ரோ ப்ரொபோஷனல் 1/τ. ஓகே, இங்கே பாருங்க டவ் என்ன ஆகுது, டிக்ரீசஸ். அப்போ டவ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெசிஸ்டிவிட்டிக்கும் டவுக்கும் உள்ள ரிலேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேவா, அப்போ ஒரு மெட்டலை நம்ம ஹீட் பண்ண டெம்பரேச்சர் அதிகமாகும், டவ் கம்மியாகும். டவ் கம்மியாச்சுனாக்கா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதுவே செமி கண்டக்டராக இருந்தால் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா n இன்க்ரீஸ் ஆகும், டவ் டிக்ரீஸ் ஆகும். பாருங்க இங்க n இன்க்ரீஸ் ஆகுது, டவ் டிக்ரீஸ் ஆகுது. ரைட், இங்க பாருங்க. அப்போ n அதிகமாக 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 ரோ கம்மியாகும், டவ் கம்மியாக 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 ரோ அதிகமாகும். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னாக்கா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகுது, ஒரு பக்கம் ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது. சரியா, இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்குள்ள பாருங்க, n இன்க்ரீசஸ், ரோ டிக்ரீசஸ், டவ் டிக்ரீசஸ், ரோ இன்க்ரீசஸ். அப்போ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ரெசிஸ்டிவிட்டியை கம்மி பண்ணுது. டவ் என்ன பண்ணுது, ரெசிஸ்டிவிட்டியை அதிகப்படுத்துது. சரியா, அப்போ ஒரே டைம்ல அதிகப்படுத்துற வேல்யூ நடக்குது, கம்மிப்படுத்துற வேல்யூ நடக்குது. ஓகேவா, பட் முக்கியமானது வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் லைன் பாருங்க, இன்க்ரீஸ் இன் n இஸ் டாமினன்ட் தென் டிக்ரீசிங் டவ். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல யார் டாமினேட் பண்றாங்க, n வந்து டவ்வை டாமினேட் பண்ணுது. ஓகேவா, ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த n கீழே இருக்கக்கூடிய அந்த டவ் என்ன பண்ணிட்டோம், டாமினேட் பண்ணிட்டோம். அப்போ இங்க டவ்வோட வேல்யூ கம்மியாகுது. டவ்வோட வேல்யூ கம்மியாயிடுச்சுன்னா மேலே இருக்க அந்த ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் நடக்கும். என்ன ப்ராசஸ், n இன்க்ரீசஸ், ரோ டிக்ரீசஸ்.
அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரை நம்ம ஹீட் பண்ண n இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால ரோ என்னவாகுது, கம்மியாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அங்கே சைமல்டேனியஸாக டவு கம்மி ஆகுது, பட் இருந்தாலும் யார் இங்கே டாமினேட் பண்ணுறாங்க, அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது டவு என்ன பண்ணிடும், டாமினேட் பண்ணிடும். சரியா? ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னாக்கா சூப்பர் கண்டக்டர்ஸ். ஓகே, சூப்பர் கண்டக்டர்னா என்ன? ஓகே, இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா, இப்போ தான் நான் சொன்னேன் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். ஓகேவா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் 0. ஓகேவா, ஒரு சர்டைன் டெம்பரேச்சரில் அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் 0 ஆகுது. எந்த டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் பேர் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர். ஓகேவா, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர். ஒரு மெட்டீரியல் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதோட ரெசிஸ்டன்ஸை 0 ஆகுது. சரியா? எந்த டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் பேர் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அந்த டைம்ல அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னாக்கா என்ன பண்ணுமா, அதாவது சுத்தமாக என்ன இல்லை, அங்கே ரெசிஸ்டன்ஸே இல்லை, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகுது. ஓகேவா? ரைட். அப்போ அது எக்ஸிபிட் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் என்ன அப்படின்னாக்கா சூப்பர் கண்டக்டர். அப்போ அந்த கண்டக்டர் என்னன்னு சொல்லிடலாம், சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகுது, சுத்தமாக ரெசிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னாக்கா அப்போ அந்த மெட்டீரியலை நம்ம என்னென்னு சொல்லிடலாம், சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா, அப்சர்வ் பண்ணது யாருன்னாக்கா காமர்லிங் ஓன்ஸ், அவர் தான் சொன்னார். ஓகேவா? காமர்லிங் ஓன்ஸ் இன் 1911 சொன்னார். ஓகேவா? அவர் தான் கண்டுபிடிச்சாரு மெர்க்குரிக்கு. ஓகேவா? மெர்க்குரி வந்து பார்த்தோம்னா 4.2 கெல்வினில் வந்து பார்த்தோம்னா சூப்பர் கண்டக்டராக மாறும். சரியா? மெர்க்குரி 4.2 கெல்வின் டெம்பரேச்சரில் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஆகிடும். அப்போ 4.2 கெல்வினில் மெர்க்குரி என்னவா இருக்கும், சூப்பர் கண்டக்டராக இருக்கும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரியா? மெர்க்குரி 4.2 கெல்வினில் சூப்பர் கண்டக்டராக மாறிடும். அப்போ ஒரு மெட்டீரியல் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகிடும். எந்த டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் பேர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அந்த டைமில் அந்த மெட்டீரியலை நம்ம என்னன்னு சொல்லலாம், சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். கண்டக்டர்னா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், அங்கே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் சுத்தமாக இல்லை, ரெசிஸ்டன்ஸ் 0. அப்போ அது பேர் என்ன, சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? இதுவும் ஒரு முக்கியமான டாபிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.